கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோனா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது என்று யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதாக நாம் வாசிக்கிறோம். இந்த யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போனவன். இப்பொழுது தேவன் அவனை பிடித்து மீனின் வயிற்றிலே வைத்திருக்கிறார். இப்பொழுது தன்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான், கூக்குரலிடுகிறான். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், உமது கண்களுக்கு முன்பாக நான் ஏறாதபடி தள்ளுண்டேனே என்று சொல்லிவிட்டு, ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்று சொல்லுகிறான். அந்த மீனின் வயிற்றிலிருந்து கர்த்தரை நினைக்கும் பொழுது அவனுடைய விண்ணப்பம் தேவனுடைய ஆலயத்திலே போய் சேர்ந்தது என்று எழுதுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்திலே நாம் தெய்வ சமூகத்தை விட்டு விலகி ஓடி போகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நெருக்கமான நேரத்திலும் நாம் கர்த்தரை நினைத்து பார்ப்போமானால், தேவன் இம்மட்டும் நம்மை நடத்தினதை, தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளை நாம் நினைத்து தெய்வ சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை வைப்போமானால், அவர் நிச்சயமாகவே நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். விண்ணப்பம் என்பது தேவனிடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற காரியம். ஆகவே ஸ்தோத்திரத்தோடு கூடிய நம்முடைய காரியங்களை தெய்வ சமூகத்திலே தெரிவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய விண்ணப்பம் தேவனை நோக்கி பார்க்கிறதா இருக்க வேண்டும். வேதாகமத்திலே அநேக பரிசுத்தவான்கள் தெய்வ சமூகத்திலே விண்ணப்பம் செய்து தனக்கான காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள். எலியா கையளவு மேகம் காணும் வரை கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அங்கு விலகி போகவில்லை. யாக்கோப்பு இஸ்ரவேலாய் மாறும் வரை அங்கு தேவ சமூகத்தை விட்டு விடவில்லை. இரு பரிவாரங்களை உடையவன்தான். ஆனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காய் அங்கு காத்திருந்தான். அன்னால் பதில் வரும் வரைக்கும் தன் கண்ணீரை நிறுத்தவில்லை. அங்கு பவுலை குறித்து பார்க்கும் பொழுது அனனியா வரும் வரை பவுல் உபவாசத்தை விடவில்லை. தானியேல், எசேக்கியா, எலியா, சாலமோன் என்று அநேகரை நாம் பார்க்கலாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொண்டவர்களே. ஆகவே நாம் நம்முடைய குடும்பத்திற்காய், நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாம் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். நம்முடைய விண்ணப்பங்களை தேவனிடத்திலே தெரியப்படுத்துவோம். நாம் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன் என்று சொல்லி அங்கு சாமுவேல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் மோசையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஜனங்கள் முறையிடுகிறது நிமித்தம் அக்கினி பாளையத்திலே பற்றி எரிகிறது. இப்பொழுது ஜனங்கள் மோசையை பார்த்து கூப்பிடுகிறார்கள், முறையிடுகிறார்கள். ஆனால் இந்த மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவனாய் இருந்தான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று என்று என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியே தானியேலை குறித்து நாம் பார்ப்போமானால், அவன் தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களால் குற்றம் சாட்டப்பட முடியாதவன், அத்தனை நீதியாய் வாழ்ந்தான். ஆனாலும் கர்த்தருக்கு முன்பதாக இப்பொழுது நிற்கிறான் தன்னுடைய ஜனங்களுக்காக. அப்பொழுது நாங்கள் எங்கள் நீதிகளை எண்ணி அல்ல, உடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக ஏறெடுக்கிறோம் என்று சொல்கிறான். இந்த விண்ணப்பங்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமாய் இருந்ததினாலே தேவன் வேகமாக கட்டளையிட்டார் அவன் வேண்டிக் கொண்ட காரியங்களை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை பார்த்து விண்ணப்பிக்கிறவர்களாக இருப்போம். அநேக நேரங்களிலே நம்முடைய விண்ணப்பம் தெய்வ சமூகத்தை போய் எட்டுவதில்லை. அதற்கு யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதுனாலே நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவ சித்தத்தை அறிந்து நாம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாய் தேவ சமூகத்திலே நாம் விண்ணப்பம் பண்ணுவோமானால், நாம் கேட்ட நம்முடைய விண்ணப்பத்தின்படி தேவன் நமக்கு கட்டளையிடுவார். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நினைப்போம், நம்முடைய விண்ணப்பங்களை தேவ சமூகத்திலே வைப்போம். அவர் நிச்சயமாகவே நமக்கு பதில் தருவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு உம்முடைய செவியை சாய்த்தரலும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, உடைய சமூகத்திலே உடைய பிள்ளைகள் வைக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆண்டவரே உடைய மறு உத்தரவை நீ அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.